அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் அத்திவரதர். அதாவது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2019ஆம் ஆண்டு அத்திவரதர் குளத்திலிருந்து எடுக்கப்பட்டு 48 நாட்கள் பக்தர்களுக்கு சயன மற்றும் நின்ற கோலத்தில் அருள் பாலித்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் முதல் 28 நாட்கள் சயன நிலையிலும், அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் அத்திவரதர் தரிசனம் தந்தார். அதே போல் கும்பகோணத்தில் வரதராஜ பெருமாள் வேத நாராயண பெருமாள் கோவில் அத்திவரத தரிசனம் நிகழ இருக்கிறது. இந்த கோவில் பிரம்மன் கோவில் தெரு பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த கோவிலில் வரதராஜ பெருமாள் வேத நாராயண பெருமாள் ஆகியோருக்கு தனித்தனியாக சன்னதிகள் எழுதியுள்ளார். இந்த கோவிலில் உள்ள அத்திவரதரை தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் முன்ஜென்ம பாவங்களும் நீங்கி நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் கடந்த 1915ஆம் ஆண்டு அத்திவரதர் பாதாள அறையிலிருந்து வெளியே பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதன் பின்னர் சுமார் 98 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2013ஆம் ஆண்டு அத்திவரதர் வெளியே பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பாதாள அறையில் இருந்து அத்திவரதர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தாயாருடன் வெளியே பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த 10 நாட்கள் விழா நாட்களில் தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை ஆகியவை நடக்க இருக்கிறது. தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை சுவாமி தரிசனம் செய்யலாம். இது மிகவும் அரிதான விஷயம் என்பதால் அனைவரும் இந்த அத்திவரதரை தரிசித்து அருள் பெற வேண்டுமென்று அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன். இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்க்கும்போது, பிரம்மதேவர் சத்தியுகத்தில் திருமாலின் தரிசனம் வேண்டி யாகம் செய்தபோது அந்த யாக குண்டத்திலிருந்து அத்தி மரத்தால் ஆன ஒரு பெருமாள் திருமேனி தோன்றியதாகவும் அந்த திருமேனியை பூஜித்து வந்ததாகவும் கூறுகின்றனர். அதற்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட படையெடுப்புகளின் காரணமாக அத்திவரதர் திருமேனியை பாதுகாப்பிற்காக நிலத்தடியில் மறைத்து வைக்கப்பட்டதாகவும் கருதப்படுகிறது. அதன் பின் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களின் தரிசனத்துக்காக அத்திவரதரை வெளியில் கொண்டு ஊஞ்சல் சேவை, தைலக்காப்பு போன்றவற்றை செய்து மீண்டும் பாதாள அறையில் வைக்கப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இந்த அரிய நிகழ்ச்சியை கண்டு பெருமாளின் ஆசையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. இந்த கோவிலை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அத்திவரதரை ஆல்ரெடி யாருக்கையும் பார்த்துருக்கீங்களா, அதை பற்றியும், அந்த கோவிலுக்கு யாரோ போயிருந்தீங்கன்னா அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.